காதலிக்க ஆரம்பிப்பதற்கு முன்பு ஒரு மாதிரி இருந்தாப்ல, காதலிக்க ஆரம்பிச்ச பிறகு எக்கச்சக்கமா மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் ஒரு பக்கமும், டேய் நீ கூப்பிட்டவன ஏன் எதுக்குன்னு கேட்காம வந்தவனா நானே, நீயே முடிவு பண்ணிக்கோ அவளா நானானு. காதலுக்காக நான் இதையெல்லாம் மாற்றிக்கொண்டு இருக்கிறேன், ஏன் மாறினா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தரப்புமாக இந்த பக்கம் இருக்காங்க. நான் கூட ஒரு காலத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். உன்னை பார்த்ததுக்கு பின்னாலதான் எனக்கு பைத்தியமே பிடிச்சு. என்ன மாறி விட்டார் உங்களுடைய தோழி? காதலுக்காக என்னத்தையெல்லாம் மாத்திக்கிட்டாங்க அவங்க? அப்படி கேளுங்க. இப்ப கேட்டீங்களே நியாயமான கேள்வி. அவங்க வந்து ரொம்ப ஜுவல்ஸ் மேலாம் ஆசைப்படுவாங்க, மேக்கப் பண்ணுவாங்க, பூலாம் வைப்பாங்க. அவங்க வந்து இப்ப லவ் பண்ற பையன் வந்து கிறிஸ்டியனு. இது வரைக்கும் எனக்கு எந்த பரிசுமே விழுகலைங்க. அவங்க எதுவுமே பண்ணிக்க மாட்டாங்க. அதுல இருந்து எனக்கு எதுவுமே வேண்டாம், அவர் இருந்தா போதும் அப்படின்ற இதெல்லாம் வந்து ஒரு சில்லியா இருக்கு. எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? ஏமா என்னாச்சு? அவ சொல்றா அது மாத்திக்கிறேன் அப்படின்னு. ஆனா எனக்கு அது வந்து ஒரு மாற்றமாவே தெரியல. ஏன்னா அது லவ்க்காக பண்றேன். இதெல்லாமா மாத்திக்கணும்? மாத்திக்கிட்டாதான் அவங்க வீட்டுல அக்செப்ட் பண்றேன்னு சொன்னாங்க. அவங்க மேல உள்ள லவ்னால நான் வந்து மாறிட்டேன். அப்ப அவங்க சொன்னதுக்காக தானே மாறி இருக்காங்க, காதலுக்காக மாறி இருக்கேங்கிறீங்க. ஏன் இந்த தேவையில்லாத வேலை? சக்சஸ் ஆகணும்ல. ஓ, காதல் சக்சஸ் ஆகிறதுக்காக. கடைசியில வரல சார். நீங்க அந்த மாறீங்களா? அப்படி மாற மாட்டேன் சார். அதுக்கு போல என்ன பண்ணுவீங்க? அவங்கள ஏன் பக்கம் மாத்திடுவேன் நான். ஆமா, இது நம்ம லாஜிக். இது இதுல எப்படி லாஜிக் இருக்கு எனக்கு புரியல. அவனுக்கு தூங்கறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல் டேஸ்லேருந்து நாங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் தான். எப்போ ஃபர்ஸ்ட் அந்த லவ்ன்ற ஒன்றத்துக்குள்ள போனானோ அப்பத்துலேருந்தே அவன் தூக்கம், ஹாப்பினஸ் எல்லாமே போயிடுச்சு. ஒரே குஷ்டமப்பா. குஷ்டமா? இது கஷ்டமப்பா. புரியல, நீங்க என்ன சொல்றீங்க? கிளாஸ்ல தூங்குறது நிறுத்திட்டான், கிளாஸ்ல தூங்குறதும் நிறுத்திட்டான், வீட்டில் தூங்குறதும் நிறுத்திட்டான். பாவம் தான்டா, ரொம்ப கஷ்டம். நைட்டு 3 மணி 2 மணி வரைக்கும் முழிச்சிட்டு இருக்கான். சாப்பிட்றது இல்லை, அல்சரே வந்துடுச்சு. ரத்த வண்டி தான் இருக்கான். இன்னைக்கு யார் முகத்துல முடிச்சுனோ தெரியல, இப்படி வந்து மாட்டிட்டேன். ஏன் தம்பி தூக்கம் வரல? சாப்பாடு இறங்கல? அதை தெரியல சார். அந்த நினைப்பிலே இருப்பீங்களா? அந்த பொண்ணை நினைச்சிட்டே இருப்பீங்களா? நினைப்பு இருக்கும் சார். என்னடா இந்நேரத்துல லூசு மாதிரி சிரிச்சிட்டு இருக்க, என்னாச்சு? அதை நினைச்சேன், சிரிச்சேன். அந்த பிள்ளைலாம் யார் நினைச்சிட்டு இருப்பாங்க? தெரியல சார். அவங்களுக்கு இருப்போம் நினைச்சிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க? அவங்களுக்கு பிடிச்சவங்கள நம்மள டீல விட்டாங்க. என்னவெல்லாம் மாறி விட்டாங்க உங்க ஃப்ரெண்ட்? ஃபுட் ஹாபிட்ஸ் மாத்திட்டாங்க. அவங்க அவுட் சைட் ஃபுட் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லுவாங்க. பட் லவ் பண்ணதுக்கு அப்புறம் டோட்டல் சேஞ்ச். நாங்க சாப்பிட்டேன், அது சாப்பிட்டேன், இது சாப்பிட்டேன்னு சொல்லும்போது அப்ப நான் கூப்பிட்டப்ப வரலையே, இப்ப மட்டும் ஏன் சேஞ்ச் ஆயிடுச்சு? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? லவ் பண்றதுக்கு முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. பேசுறதே அடிக்கிற மாதிரி தான் பேசுவாங்க. தம்பி அடிச்சதே பேசுவேன். ஆனா அதுக்கப்புறம் டோட்டல் சேஞ்ச், ரொம்ப சென்சிட்டிவா மாறிட்டாங்க. என்கிட்ட வந்து என்னவே பொறுமையா பேசு, பொறுமையா பேசு, சாந்தி அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படிரா அப்படி இருந்துச்சு. சூப்பரோ, பொறுமையே பெருமை. ஏன் அப்படி ஆயிட்டீங்க? அமைதியான பொண்ணா? முன்னாடிலாம் நான் அழணும்னு நினைச்சேன்னா ஓப்பன் ஸ்பேஸ்லலாம் அழமாட்டேன். நான் ரொம்ப நான் ஸ்ட்ராங்காகவே இல்லைனா கூட நான் ஸ்ட்ராங்குன்னு காட்டிப்பேன். ஆனால் ஒன்ஸ் எனக்கான பர்சன் வந்ததுக்கப்புறம் நான் வந்து சென்சிட்டிவாக இருக்கேங்கிறத அவங்க கிட்ட நான் ஓப்பனாக காட்டுறதுல ஐம் ஹாப்பி. நம்ம போகலாம், பேசலாம், லைக் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறது, ஃபோட்டோ எடுத்துக்கிறது, அது பார்ட்னரோட பண்ணும்போது ஒரு மாதிரி நல்லா இருக்கு. சூப்பர், நல்லா இருக்கலாம். பேசிக்காக என்ன சொல்றாங்கன்னா, உங்களோட இருந்த வரைக்கும் இந்த உலகமே எனக்கு அழகா தெரியல, சும்மா ஏதோ வேண்டாம் வெறுப்பா உங்களோட சுத்தி தெரிஞ்சேன். இப்போ என்னை ரசிக்க ஒரு ஆள் வந்திருக்கிறான் இல்லையா, அவரோட சேர்ந்து இந்த உலகத்தை நான் என்ஜாய் பண்றேன். ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். பட் என் பார்ட்னர் வந்து பரோட்டா வெரியன். அப்போ என்ன சார், பிச்சு போட்டு சால்னா ஊற்றி சாப்பிடுவான்னு சொல்லும்போது எப்படி சார் சாப்பிடாம இருக்க முடியும்? பரோட்டா சாப்பிடுவது எப்படி? என்ன சிரிப்பு? என்ன சிரிப்பு? பரோட்டாவை நன்றாக தட்டி அடித்து பிச்சு போட்டு சால்னா ஊத்தி ஊற வச்சு நல்லா அப்படி எடுத்து நல்லா அப்படியே பிச்சு இப்படி போட்டு சால்னா எடுத்து நல்லா அப்படி ஊத்தி. சோ நீங்க பரோட்டா பிரியே ஆயிட்டீங்க. ஆமா சார். இவ்வளவு நேரம் பரோட்டா வெறியன்னு சொல்லிட்டு இருந்தால சார், நான் தான். ஓ, உங்க பார்ட்னர் அவரே? ரொம்ப நேரமா ஒருத்தர் சேஞ்ச் பண்ணிட்டாரு. அந்த சேஞ்ச் பண்ணவரே அவர் தான் சார். இப்பவும் நீதானா? சண்டேனா கிரிக்கெட் விளையாடுறது எங்களுக்கு ஸ்கூல் டைம்ல இருந்தே பழக்கமான ஒரு விஷயம். பையன் திடீர்னு என்ன பண்ணான்னு தெரியல, லவ் பண்ணதுக்கு அப்புறம் 2 வாரம் வந்தா அதுக்கப்புறம் வரது நிறுத்திட்டான். என்ன வேலுக்கு அறி வேண்டாம், இந்த லீக் மேட்சை ஜெயிச்சு ஆகணும், இங்க வர எங்க பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க ஷூட் கிளம்புறப்போ சம்டைம்ஸ் பைக்ல சில கேர்ள்ஸ் ஏத்திக்க வேண்டியது இருக்கும். பிஃபோர் லவ் என்ன பண்ணுவான்னா அதெல்லாம் கேஷுவலா இருக்கும். ஆனா ஆஃப்டர் லவ் சடன் சேஞ்ச், இல்லடா என் பைக்ல பொண்ணுங்களை ஏத்திக்க மாட்டேன். இது வரைக்கும் யாரையும் ஏத்தல. காலைல தான் எலுமிச்சை பழத்தை டயர்களை வச்சு ஏத்துனேடா. கிரிக்கெட் விளையாட ஏன் வருவதில்லை சார்? அந்த பொண்ணு பார்க்க பவுடர் மாதிரி இருப்பா. என் கலரு கொஞ்சம் அவன் முன்னாடி இடிக்கும். சண்டே கொஞ்சம் வெயில் தூக்கலா இருக்கறனால கிரிக்கெட் விளையாட போறது ஸ்டாப் பண்ணிட்டேன் சார். அந்த பொண்ணோட கலரோட மேட்ச் பண்றேன் சார். இல்ல இப்போ நீங்க வந்து ஒன் சைடு இல்ல, இது சார் டபுள் சைடு சார். ஓஹோ, ஆமா. ஏன் இந்த வேற சக தோழிகள் எல்லாம் வண்டியில ஏத்துறது இல்ல? சார் உண்மை சொல்ல போனா இதுக்கு முன்னாடி ஒரு லவ் பண்ணியிருந்தேன் சார், ட்ரூவா. அப்ப என்ன ஆச்சுன்னா இப்ப பண்றது இது அதோட ட்ரூ சார். இப்ப அடுத்து பண்ணீங்கன்னா செம ட்ரூ, அல்ட்ரா ட்ரூ. அப்ப அடுத்த ஐடியா இருக்கு. டெஃபினெட்லி என்ன ஆச்சுன்னா, நான் தான் அவங்கள ஃபர்ஸ்ட் எங்கே போனாலும் கூப்பிட்டு வருவேன். ஸோ ஒரு சில காரணம் நாங்கள் மீடியாவில் இருக்கறனால என்னால் போக முடியல. ஸோ அப்போ வந்து அவங்க ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்ட்
அதாவது கிளாஸ்மேட்டோட வெளியே போகிறேன்னு சொன்னாங்க. அவள் ஃப்ரெண்டோட போகிறேன் சொல்லி அப்படியே ஃப்ரெண்டோடய போயிட்டா சார். என்னடா சொல்ற? இல்ல அதுக்கு நீங்க பிள்ளைகளை பைக்ல ஏத்தாதுக்கு என்ன அதுதான் சம்பந்தம்? சார், அந்த மாதிரி இங்கே ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டே மியூச்சுவலாக சொல்லிட்டேன், என் வண்டியில் நான் யாரையும் ஏற்ற மாட்டேன், நீயும் எந்த பசங்களோட போகாத. நீங்க இதை யாரும் ஏத்தாம இருக்கிறதுக்கான காரணம் நீ யாரும் பைக்ல போக கூடாது. எஸ் சார். வேற ஆண் நண்பர்களோட நீயும் பைக்ல போக கூடாது. ஓ, நீ அப்படி வரியா? கலர காரணம் காட்டி அந்த பொண்ணு நோ சொல்லிடக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு பயம் இருக்கு. அவங்க கேட்டாங்க, ஸோ அதை மாற்றிக்கிட்டேன் சார். என்ன கேட்டாப்ல? சென்ஸ்லெஸ்ஸாக ஒரு பதில் சொல்லுவான் சார். கல்யாணம் அப்போ மேடையில் பார்க்குறப்போ கலர் லைட்டாவது மேட்ச் ஆகணுமாப்ல அப்படிங்கிறாங்க. என்ன பண்றது? இல்ல அதுல அந்த பொண்ணு என்ன கேட்டாங்கன்னு. அதான் நீ கொஞ்சம் கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கு, இந்த மாதிரி ஸ்கின் கேர் ஒன்று ஃபாலோ பண்ணு. பயப்படாதீங்கம்மா, நம்ம முதலாளி தான். வெயில்ல தோல் கருக்காம இருக்கிறதுக்கா ஏசி ட்ரெஸ் போட்டிருக்கார். அது மட்டும் இல்லாமல் பசங்களோட வெளியே போகிறது கொஞ்சம் இது பண்ணு கிரிக்கெட்டோட அப்படின்னாங்க. இவனுக்கு தானே சரின்னு சொல்லிட்டேன். பிச்சை எடுக்கதான் லாய்க்கு போய் அவன்கிட்ட பிச்சை எடு. இந்த சட்டை கூட வாங்கி கொடுத்தது தான் அவள் டாம், நான் ஜெரி. ஸோ அவளுக்காக தான் ரெப்ரசென்ட் பண்ணி போட்டிருக்கேன். எந்திரிச்சல். எஸ் சார். சர்ஜரி. யாரா இவன் டேமேஜா இருக்கான்? அவங்க டாம்னு அவங்கள உருவப்படுத்திக்கிறாங்க, நீங்க ஜெரின்னு உங்களை உருவப்படுத்திக்கிறீங்க. இப்போ டாம் துரத்திக்கிட்டு இருக்க வரைக்கும் ஜெரி ஓடிட்டே இருக்கும். விரட்டி வரானே காலையில இவனால 5 கிலோமீட்டர் ஓட வேண்டியிருக்கு. நான் என்ன சொன்னாலும் இந்த ஜெரி கேட்கணும்னு டாமுக்கு தெரியும். ஆனா டாம் வந்து இப்போதைக்கு அதை காப்பாத்திக்கிறதுக்காக ஓடிட்டே இருக்கலாம். ஆனா எவ்வளவு தூரம் ஓட முடியும்? அப்போ அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி உறுதியா இருக்கும்? அப்படி ஓடிட்டே இருக்கும்போது ஒரு நாள் உறுதியாகுங்கிற நம்பிக்கையில் தான் சார் போயிட்டு இருக்கேன். ஒருவேளை அந்த பொண்ணு பசங்களோடலாம் வண்டியில் போனால் அந்த காதல் கையை விட்டு போயிடும், அல்லது அங்கே இருக்க யாரோ ஒரு பையன் ப்ரப்போஸ் பண்ணிடுவான்னு உங்களுக்கு ஒரு பயம் இருக்குல்ல? இருக்கும். அதை விட பயப்பட வேண்டிய விஷயம், நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த மறைமுக அழுத்தங்கள் இந்த காதலை காலி பண்ண வாய்ப்பு. அது ஃப்ளோவில் போகணும். சரி, இந்த பயம் எப்போ போகும்? நாங்கள் சேர்ந்துட்டு போயிருங்க சார். கூடும். ஐ வாண்ட் யூ. திருமணத்துக்கு பிறகு இந்த பயம் உங்களுக்கு கூடும். அப்படியா? நான் அந்த பொண்ணுடைய நலனுக்காக சொல்கிறேன், இந்த பயத்தோட அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாது. அதான் உனக்கும் நல்லது, ஊருக்கும் நல்லது. அந்த பொண்ணை யாருன்னு எனக்கு தெரியாது, உங்க நல்லதுக்கு சொல்றேன். இந்த பயம் நீங்காம அந்த பொண்ணை திருமணம் செய்யாது. காதலிங்க, பயப்பட. அப்ப சொல்லி முடிஞ்சு போச்சுடா. சார் அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கா, எங்களோட சுத்துறது அவளுக்கு உண்மை பொசசிவாக இருக்குது சார். அதனால் என்ன சொல்லியிருக்கானா, அவங்களோட சுத்தாதரா, அவங்க ஒரு நாள் ஒன்று விட்டுட்டு போயிடுவாங்க, ஆனால் நம்ம 2 பேர் தானே சேர்ந்து இருக்க போகிறோம். அது அவசியம் இல்லாத விஷயம் உனக்கு தெரியும், ஆனால் நீ அதை என்ஜாய் பண்ணுற. அப்போ அதனால் என்ன இருக்குன்னா, இவன் ரொம்ப நாளாக எங்க கூட பேசாமல் இருக்கு. ஹாய் பை அந்த ஒரு கான்வர்சேஷன் தான் சார் எங்களுக்குள்ளே இருந்திருக்கு. இப்போ வந்து உங்களோட காலம் முழுக்க வர போறாங்க, சரி. ஆனா நீங்க வந்து அதுக்காக நண்பர்கள் எல்லாம் வேணான்னு சொல்றது? சார் நான் வேணான்னு சொல்லு சார். ஒரு சர்டன் டைம் நான் அவளுக்குன்னு ஒதுக்கி இருக்கிற டைம் அவளுக்கு, இவங்களுக்குன்னு ஒதுக்கி இருக்கிற டைம் இவங்களுக்கு, அவ்வளோதான் சார். இது அடுக்குமாடா, எந்த ஊர்லடா அடுக்கும்? நாங்கள் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா எனக்கு பிடிக்கலன்ற ஒரே காரணம் என்ன செய்வோம் சார், அவன் இப்போ ட்ரெஸ் எடுக்கும் போது அந்த பொண்ணு ட்ரெஸ் வைக்கும் போது உள்ள பட்டாம்பூச்சி பறக்குதுன்றான் சார். தம்பி, அதான் தான் லவ். நீங்க சிங்கிள் பாய்ஸ், உங்களுக்கு அந்த ஃபீல் புரியாது. ஆரம்பிக்கும் போது நல்லா போய்கிட்டு இருக்கு, முடியும் போது ரொம்ப கவலைப்படுத்திடுறாங்களே. இப்போ உனக்கு என்னன்னா, சுத்த ஆள் கிடையாது, கேர்ள் ஃப்ரெண்டும் கிடையாது, ஒத்த ஃப்ரெண்டு இவன் தான் போல் இருக்கு. என் கூட இருறா புரோட்டா தின்னு தெரியும் நீ சொல்ற. அவன் என்ன சொல்றான்? அதான் சொல்றான், அந்த பையன் எனக்கு அந்த பொண்ணோட இருக்கிறது பிடிச்சிருக்கு, அவன் ட்ரெஸ் எடுக்கல, அவன் கூட இருக்கான். நான் படுற கஷ்டம் எனக்கு தான்டா தெரியும். அவங்க ஏமால வச்சிருக்க நம்பிக்கை நான் உடைக்க முடியாது சார். இப்போ உங்களை நம்புறதுனா என்ன தெரியுமா, இவனோட பழகுனாலும் நீங்க கரெக்டாக தான் இருப்பீங்க. அவங்க இதுக்கு இந்த பையனை பத்தி தப்பான அபிப்பிராயம் இருக்கலாம். என்ன வார்த்தை சொல்ற ராஸ்கல்? எப்பறம் அவனுக்கு இப்படி நான் தோணுது? சார் வெளியே போயிருக்கா சார். யூஸ் த லாங்குவேஜ் இன் அ ரைட் வே. யூ ஆர் டாக்கிங் இன் அ குளோபல் ஃபோரம். ஐயோ தெரியாம பண்ணிட்டேன், ஒரு அற்ப பத்திரம் நினைச்சு மன்னிச்சிருங்களேன். தப்பா இந்த நான் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லுவேன், அந்த பிளேட்டை அவனை கழட்டி விடணும். ஆப்பு வச்சானுங்க, எடுக்க மறந்துட்டானுங்க. சார் அவன் லவ் பண்றான் சார் ஒரு பொண்ணை. அந்த பொண்ணுக்காக காலையில சீக்கிரமா எழுந்துச்சு பிரியாணி பண்ணி எடுத்துட்டு வந்தான். சமையல்லாம் கத்துக்கிட்டான் அந்த பொண்ணுக்காக. நாங்க எல்லாம் டெய்லி வெளில போய் சாப்பிடுவோம், சிக்கன் ரைஸ் அதெல்லாம் சாப்பிடுவோம். எங்களுக்காக ஒரு தடவை கூட பண்ணி தரல சார். இறங்கி ஏதாவது செய்யலாமான்ற அளவுக்கு கோவம், அந்த அளவுக்கு கோவம் வருது. அவருக்கு பிடிச்ச பிள்ளைக்கு, லவ் பண்ற பிள்ளைக்கு பிரியாணி செஞ்சு எடுத்துட்டு போறாப்ல. இதுல என்ன? அவர் லவ் பண்ணா பரவாயில்ல சார், ஒன் சைடு லவ். இல்லம்மா, அப்புறம் அதோட போவோம். அவன் வேணான்னு சொல்லிட்டா சார். வேணான்னு சொன்ன வாட்டி இவ்வளவு பண்றான், எதுக்கு பண்ணணும்? நம்ம வந்து அவங்களை ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைக்கிறோம்ல, அவங்களுக்கு மட்டும் தனியாக பண்ணுறதுனால அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபீல் கிடைக்கும். அந்த பொண்ணு இன்னொரு பையனை லவ் பண்றா சார். அப்போ எனக்கு அதெல்லாம் தெரியாது. பிராணியா இருக்கியாடா, உனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேன். அதுக்கப்புறமா தான் அவன் மூவ் ஆனானுல, அப்பயும் அந்த பொண்ணையே பாக்குறான். அதுக்கு ஒரு ஸ்பேஸில் டைம் கிடைக்கணும்ல. புரியல என்ன புரியல? என்னது? நம்ம அந்த பொண்ணை ஒரு மாதிரி பார்த்துருப்போம், அவங்க கிடைக்கலன்ற மாதிரி ஒரு நம்மளுக்கு ஒரு தனியாக ஒரு லோன்லியாக ஃபீல் ஆகும். லோன்லியா ஃபீல் ஆனா தனியா போலாம், திரும்ப அந்த பொண்ணு பின்னாலே போறீங்க. அதானே முடிஞ்சு சார். அதுக்கப்புறம் எங்க எல்லாருக்கும் பிரியாணி செஞ்சு கொடுத்தான். பிரியாணி செஞ்சு கொடுத்துட்டு நான் அவளுக்குலாம் செஞ்சு கொடுத்தேன், ஆனா அவ இன்னொருத்தன் கூட போயிட்டா அப்படிங்க. தம்பி, ரூம்ல அவன் படுற கஷ்டத்தை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குப்பா. அந்த பொண்ணுக்கு பிரியாணி செஞ்சு கொடுத்தீங்க, ஆனா அந்த பொண்ணு இன்னொரு பையன் கூட போயிட்டா இல்ல. ஏற்கனவே ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்த பொண்ணுக்கு தான் நீங்க பிரியாணியே செஞ்சு கொடுத்துருக்கீங்க.
நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். எல்லாரும் சிரிங்க. எதுக்கு சிரிப்பு சொன்ன? சுபம் சீரியல் முடிஞ்சு போச்சு. சுபம் அப்பனே சூரிய பகவானே, கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த செல்போன் வியாபாரத்தை பண்ணி பகுத்த கழுவலாம் இருக்கான். இந்த நடமாடும் வியாபாரத்தை கூடயே நடந்து வந்து நீயும் உதவணும் கடவுளே.